இன்னைக்கு என்ன ஆகணும் அதான் கிரகங்கள் போது சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் மத்திய கிரகங்கள் எல்லாம் தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் சுப கிரகங்கள் எழுதணும் இல்லையா? வாரங்கள் அப்படின்னு சொல்லி எழுதணுமா? ஐயா இருக்கா இல்லையா? தேதியை போட்டுருங்க. தேதியை கிரகங்கள் சரி. இதுல அடுத்த இது ஓரை. ஓரை என்றால் கிரகங்கள் எழுதுங்க. 9 கிரகங்கள். சூரியன், அது நாட்கள் சுப நாட்கள் அசுப நாட்கள். கிருஷ்ணமூர்த்தி அது சுப நாட்கள் அசுப நாட்கள், அது கிரகமும் வரும். சரி, சுப கிரகங்கள் கிரகங்கள் 9. கிரகங்கள் 9. சூரியன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. சுப கிரகங்கள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். அசுப கிரகங்கள் செவ்வாய், ஞாயிறு, சூரியன், சூரியன், செவ்வாய். சூரியன் மத்தியமமான சுபன், பாதி சுபன் பாதி அசுபன். அதாவது ரெண்டுமே வரும். சுபம் பாதி சமபலன் வரும். சமபலனை உடையவன் சூரியன். அதாவது நடுநிலைமையானவன். அசுப கிரகம் செவ்வாய், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. அசுப கிரகங்கள். அடுத்தது ஓரை. ஓரை இதுவும் எதுக்குன்னா நல்ல நேரம் பார்ப்பதற்காக தான். மேலும் ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வராங்கன்னாக்க அந்த ஓரையை வச்சு பலன் சொல்லலாம். என்ன விஷயமா அவங்க வந்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஜோசியத்து பார்க்குறவங்க ஒருத்தர் வராங்கன்னா அவங்க நீங்க இந்த விஷயமா வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம்ல நடக்கக்கூடிய ஓரை அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு ஓரைங்கிறது ஒவ்வொரு மணி நேரம் தான். பகல் 12 ஓரை, இரவு 12 ஓரை. இரவு 12 ஓரை, பகல் 12 ஓரை. அப்ப ஓரைனாக்க முதல்ல ஞாயிற்றுக்கிழமை கணக்கெடுத்துக்குவோம். முதல் 1 மணி நேரம் ஞாயிறு அப்படின்னா சூரிய ஓரை. திங்கட்கிழமை முதல் 6 to 7னாக்க சந்திர ஓரை. அந்த கிழமையின் நாள் எதுவோ அந்த கிரகம் தான் அன்று
முதல் ஓரையாக வரும். ஒரு ஓரையினுடைய கால அளவு 1 மணி நேரம். புரியுதுங்களா? அப்ப இந்த ஓரை வரிசையாக வருமானா வரிசையா வராது. உச்சம் பெற்ற ஒரு கோள் ஃபர்ஸ்ட் எது சூரியன் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்சி பெற்ற கோள் வரிசை அந்த ராசியினுடைய அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில அந்த வீடு வரும் 1 2 3. ஒரு கிரகம் மீண்டும் வராது, ஒரு முறை தான் வரும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை முதல் ஓரை என்ன? சூரிய ஓரை. அதுதான் ஸ்டார்டிங். திங்கட்கிழமை முதல் ஓரை சந்திர ஓரை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய், புதன்கிழமை புதன், வியாழக்கிழமை குரு ஓரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, சனிக்கிழமை சனி ஓரை. ராகு கேதுக்கு அது சாயா கிரகம், அதனால் அது ஓரையில் கணக்கில் இல்லை. புரியுதுங்களா? இந்த கட்டை போட்டு விளக்குற பாருங்க.